ஜெயம் ரவி பிஆர்ஓ மூலம் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா பொய்யை உண்மையாக்கிடுவான், உண்மையை பொய்யாக்கிடுவான். சார் இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்த்த மாதிரியே பேசுகிறீங்க. எந்த குடும்ப பொம்பளையும் குடும்பம் 2 குழந்தைகளுக்கு எதிராக எவ்வளோ சிந்திக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப எதுக்கு வந்து அவர் கெனிஷா கிட்ட போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. வசியத்தில் மாட்டிக்கிட்டான். இந்த வசியம் ரொம்ப காலம் ஓட, அதுக்கும் பவர் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் ஒரு பக்கம் போனாலும் ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களோட குடும்ப விவகாரம் ஒவ்வொரு தடவையும் அது பெருசாகிறப்ப வந்து அது ஒரு பெரிய விவாதமாக வெடிக்குது. முக்கியமாக வந்து சமீபத்தில் ஜெயம் ரவி வந்து அழுது பேட்டி கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கெனிஷா வந்து அவங்கள வந்து வசியம் பண்ணிட்டார், அந்த மாதிரி சில கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவரோட மாமியார் அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கே எடுத்து வைக்கிறாங்க. உண்மையிலே அங்கே என்ன தான் நடக்குது? அதாவது ஜெயம் ரவி ஆர்த்தி இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். இப்போ பெரிய பையனுக்கு 16 வயசு ஆயிடுச்சு, சின்ன பையனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அமைதியாக போய் கொண்டிருந்த அந்த குடும்பம் ஜெயம் ரவிக்கு தன் நண்பர்களோடு கோவா போகிற பழக்கம் உண்டு. சில நாட்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கோவாவுக்கு, இப்போ நம்மளுக்கு ஆசை இருக்கிறவன் பாண்டிச்சேரி போவான், கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் எங்கே போவான், கோவா போவான். இது சாதாரண திரைத்துறையை சார்ந்தவர்களுடைய பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட். இப்போ ஒரு கோவா செல்லுகிற பொழுது ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் ஒரு பாப் பாடகி கெனிஷா அறிமுகமாகிறாங்க. கெனிஷா அறிமுகமானது நட்பு காதலாக மாறுகிற பொழுது கெனிஷாவை ரவியால் விட முடியல. கெனிஷாவுடைய தகுதி என்னன்னா, ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் பார்ல ஒரு பாப் பாடகி. இந்த நட்பு ஆர்த்திக்கு தெரிய வருகிற பொழுது ஆர்த்தி ஜெயம் ரவியை தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பித்த அந்த சூழல் ஜெயம் ரவியுடைய சுதந்திரத்தில் மனைவியும் மாமியாரும் தலையிடுவதாக அவரு நினைக்கிறார். இப்போ அதாவது ஜெயம் ரவியை அவங்க மாமியார் சுஜாதா சொந்தமாக 3 படம் எடுக்கிறாங்க. இந்த 3 படமே பல கோடி ரூபா முதலீடு. இப்போ இந்த படம் முதலீட்டு காலகட்டத்தில் வர்ற பணத்தில் ஆர்த்தியும் ரவி 2 பேருமே சேர்ந்து நிறைய சொத்துக்கள் வாங்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து சொத்துக்கள் வாங்க 2 பேரும் ஜாயிண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் வாங்குறாங்க. அப்போ அது கடன், வங்கி கடன், இஎம்ஐ கட்டணும். இதெல்லாம் இவர் விளம்பரப்படத்தில் நடிச்சாலே ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கிடைக்கும். டிஎம்டி டார் கம்பிகள், சக்தி மசாலா, இப்படி பல லட்ச ரூபா கிடைக்கும். இந்த நம்பிக்கையில் நிறைய முதலீடு பண்ணிடுறாங்க. அப்போ இதுக்கு நடுவில் இவரை கண்காணிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இவர் ஊதாரித்தனமாக இருக்காரு, செலவு பண்ணுறாரு, அடிக்கடி கோவா போயிடுறாரு, அவருடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது 2 நாளைக்கு 3 நாளைக்கு. அப்போ ஏதோ தவறு நடக்கிறதுன்னு ஆர்த்தி அம்மாவும் சந்தேகப்படுறாங்க. கடைசியா கெனிஷாவோடு தொடர்புன்னு தெரிஞ்சோன்னே அதிர்ச்சியார். ஓகே. அப்போ மீண்டும் பிளவு அதிகமான பிறகு நேராக ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் ஜெயம் ரவியுடைய அப்பாட்ட போய் அப்பாவை பார்க்குறாங்க. எடிட்டர் மோகனை பார்க்குறாங்க. பார்த்து, உங்கள் மகன் ஒரு தவறான பாதையில் போகிறாரு, எங்களால் திருத்த முடியல, நீங்கள் இதை சரி செய்யுங்க, இல்லை குடும்பம் சின்ன பின்னம் ஆகிவிடுன்னு போய் கதறாங்க. ஜெயம் ரவியுடைய அப்பாவும் அம்மாவும் முயற்சி செய்கிறாங்க. முயற்சி பலனளிக்கவில்லை. இதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, ஆர்த்தியுடைய பசங்களையும் விட்டு வெகு தொலைவில் இவர் போயிடுறார். வீட்டுக்கு வர்றதில்ல, தொலைபேசி தொடர்பு இல்லை, பையன் கூட பேசுறதில்ல, மனைவியோட. இப்படி ஆன பிறகு இவர் முழு நேரமாக கெனிஷாவோடு அந்த டைமில் தான் அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அங்கே சேர்ந்துருக்க மாதிரி நிறையா வந்தது. வந்த பிறகு ஜெயம் ரவியை கட்டுப்படுத்த முடியாமல் போன பிறகு சண்டை சச்சரவு எல்லாம் பெருசாகுது. தெருவுக்கு வந்துடுது. வந்த பிறகு மறுபடியும் என்ன நடக்குதுன்னா, கெனிஷாவோடு ஈசிஆரில் ஒரு பண்ணை வீட்டில் செட்டில் ஆயிடுறாரு. செட்டில் ஆன பிறகு இவங்களுக்கு மேலும் அதிர்ச்சி. இதுக்கு நடுவில் அவர் விவாகரத்துக்கு நீதிமன்றத்தை நாடுகிற பொழுது மேலும் அதிர்ச்சி. இதுக்கு என்னதான் தீர்வு? அவங்க குடும்பம், ஜெயம் ரவியுடைய குடும்பம் முழுசாக கைவிட்டாங்க. இதில் தலையிடவே முடியாது. நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். அது வருத்தப்படத்தான் முடியுமே தவிர வேறு எதுவும் செய்ய முடியல. இவர் அப்போ கூட வந்து அந்த ஆர்த்தி அவங்க மேலே தான் பழி வந்துச்சு தவிர இவரை வந்து யாருமே சொல்லலை. இவரே இல்லை. அதை என்ன நடந்ததுன்னா, நீங்கள் நம்ம
ஊடகவியலாளர் இருக்காங்கல்ல, என்கிட்டயே நிறைய ஆஃபர் வந்துருச்சு. என்ன ஆஃபரு? ஆர்த்தியை டேமேஜ் பண்ணுங்க, ஜெயம் ரவி நல்லவருன்னு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், திரைப்பட நிருபர்கள், சினிமா நிருபர் பூரா நீங்கள் அந்த பிரசாத் ஸ்டுடியோ இருக்குது, புது படம் நீங்கள் போட்டு காமிப்பான். யாருக்கு? நீங்கள் பிரிவி போட்டு காமிப்பாங்க. முக்கியமான விஐபி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க. 100 பேர் நிற்பான் கவர் வாங்குறது, அடிச்சுக்குவான். 1000 ரூபா 500 கவருக்கு. இவன் என்ன உண்மையை சொல்லிடுவான் நினைக்கிறீங்க? என்ன உண்மையை சொல்லிடுவான்? அப்போது இது போன்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயம் ரவி பிஆர்ஓ மூலம் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா பொய்யை உண்மையாக்கிடுவான், உண்மையை பொய்யாக்கிடுவான். ஏன்கிட்ட அது மாதிரி ஆஃபர் வந்தது, உங்களுக்கு ஒரு தொகை தர்றோம், நீங்கள் ஆர்த்தி குடும்பத்தை டேமேஜ் பண்ணுங்கன்னு. நான் சொன்னேன், மனசாட்சிக்கு எதிராக நான் இந்த துறையில் எப்பவுமே நடந்ததில்லை. அப்போ உண்மையை என்னென்னு விசாரிக்கிற பொழுது அத்தனை தவறுகளும் யார் மேலே இருக்குது? ஜெயம் ரவி மேலே தான் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு நான் பட்டியலிடுறேன். நான் மனசாட்சிப்படி உங்களுக்கும் சகோதரி இருப்பா, என்கிட்ட சகோதரி இருப்பா, அவங்களுக்கும் சகோதரி இருப்பா, எல்லாருக்குமே ஒரு சகோதரி. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கெடுகிற பொழுது அந்த 2 குழந்தை பையன் 2 பேர் இருக்காங்க, அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிற பொழுது யாருமே மனசாட்சியோடு விற்க மாட்டான். நீங்கள் ஜெயம் ரவி என்ன பண்ணுறாரு, இந்த 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் கெனிஷாட்ட சொல்கிறார், இந்த இவங்க தான் இனிமேல் அம்மா. யார்? கெனிஷா தான் அம்மா. நீங்கள் அம்மாவை ஏற்றுக்கணும். இனிமேல் வீட்டில் என்னை பார்க்க வந்தால் நான் அப்பா, கெனிஷா அம்மா. அம்மாட்ட நீங்கள் என்ன எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க, எந்த உதவி வேணாலும் கேளுங்க. அவங்க காரில் ஷாப்பிங் போங்க, டூர் போங்க. எந்த பெற்ற பிள்ளையாவது அம்மா விட்டுட்டு இன்னொரு பெண்ணை அம்மானு ஏற்றுக்குவாங்களா? சார், இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்த்த மாதிரியே பேசுகிறீங்க. இப்போதான் கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்துட்டு குழந்தைகளை பார்க்கலான்னு என்ன தான் சொல்ல வரீங்க? அதாவது சொன்னல, இந்த ஊடக விபச்சாரிகள் அத்தனை பேரும் உண்மைக்கு மாறாக செய்தியை போடுகிற பொழுது நான் அவர்களுக்கு வேண்டிய 2 குடும்பத்தையும் நேராக போய் மீட் பண்ணேன். யார வேண்டிய? ஆமாம், அப்போ தான் எனக்கு பல செய்திகள் தெரிஞ்சுது. நீங்கள் கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அப்போது நெருக்கமாக போய் பார்த்த பிறகுதான் எனக்கு பல உண்மைகள் தெரிஞ்சுது. அவர்களுடைய நண்பர்கள், உறவுகள், இத்தனை பேர் நம்ம கேட்ட பொழுதுதான் இந்த செய்தி பூரா கண்ணால் கண்டதை போல, நேராக பார்த்ததை போல என்னால் நம்ப முடியும். அப்போ இதற்கு என்ன ஆதாரம்னா, 2 பசங்களும் ஜெயம் ரவியை பார்ப்பதே இல்லை. ஜெயம் ரவியை பார்ப்பதே இல்லை. அதை விட 2 பசங்களுக்கும் வருஷம் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 20 லட்ச ரூபா ஃபீஸ். 2 குழந்தைகளுக்கு 40 லட்ச ரூபா. 10 பைசா கூட பெத்த அப்பா கட்டுறதே இல்லை. அந்த ரசீதை பூரா என்கிட்ட காமிச்சாங்க. இப்போ காமிக்க முடியுமா சார்? எப்போ வேணா காமிக்கலாம். இப்போ இல்லை, நாளைக்கு இல்லை, எப்போ வேணா காமிக்கலாம். நான் அந்த ரசீதை பார்த்தேன். சரி, ஜெயம் ரவி கட்டினா ரசீதை காமிக்க சொல்லுங்க, நீங்களே போய் பாருங்க. இல்லை, இப்போ என்னன்னா வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, முதல்ல வந்து ஜெயம் ரவி அவரை வந்து இந்த இதில் வந்து நல்ல ஒரு மாதிரி காமிச்சாங்க. இப்போ ஆர்த்தி அவங்கள வந்து நெகட்டிவாக போட்டு, இப்போ ஆர்த்தி அவங்கள பாசிட்டிவாக வாங்கிறப்ப அவரை நெகட்டிவாக காமிக்கிறாங்க. இப்போ இவங்களை சுற்றி என்ன? அதான் நான் முதல்ல இவனுக்கு காசு கொடுத்தா உண்மையை பொய்யுங்குவா, பொய் உண்மைங்குவா. எந்த குடும்ப பொம்பளையும் குடும்பம் 2 குழந்தைகளுக்கு எதிராக எவ்வளோ சிந்திக்க மாட்டான். இல்லை, அது ஓகே. இது அடிப்படை. நீங்கள் இருங்க, நீங்கள் கெனிஷாவா ஆர்த்தியா 2ஐயும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கணும். கெனிஷாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு 3 ஆல்பம் அந்த மாதிரி வெளியிட்டிருக்கு, 3 திரைப்படம் போட்டு, எனக்கு பேரில் மறந்து போச்சு. இது பூராமே இந்த சினிமா கம்பெனி பூராமே 2 பேர் மேலும் இருக்கு. ஆனால் கடனுக்கு கடனுக்கு செக்கு கொடுக்கறது பூரா ஜெயம் ரவி. கடனுக்கு செக்கு கொடுக்கறது பூரா ஜெயம் ரவி. இந்த அம்மா 4 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்கு. எங்க? கோவாவில். டாக்குமெண்ட் காமிக்கட்டுமா? இங்கே கடன் இருக்குது. அந்த ஆள் பிளேடில் அறுத்துக்கிறான். அந்த ஆள் நீங்கள் மனநோயாளியை போல தொடர்ந்து கத்துறான். அப்போ ஏன் கத்துறான்னா, கடன் தொழில் அதிகமாக அந்த ஆள் நில குளிஞ்சு போயிடுறான். இதுதான் உண்மை. 2வது, கெனிஷா பெங்களூரில் இருக்கிற பொழுது ஒரு வீட்டில் பேயிங் கெஸ்டாக இருக்குது. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த கணவனுக்கும் இந்த கெனிஷாவுக்கும் தொடர்பு வந்து அது வெடித்து அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அத்தனை பேர் வந்து 20 ரூபா கெனிஷாவை தூக்கி தெருவில் வைக்கிறான். எதை மூட்டை முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு அந்த அம்மா கோவாவுக்கு போகுது. அந்த அம்மாவுடைய பயோடோட்டா ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போது திரைப்பட நடிகன், கோடிகளை சம்பளம் வாங்குறவன், இந்த கெனிஷாவுக்கு கிடைத்த பிறகு எத்தனையோ கதை இருக்குது. டைவர்ஸ் கேஸ் இருக்குது. நீங்கள் விசாரணையில் தான் இருக்குது. நீங்கள் ஆர்த்தி நான்
டைவர்ஸ் கொடுக்கல, விவாகரத்து நீங்கள் இந்த குழந்தையை பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை ஆர்த்தி தரப்பில். பசங்க 2 பேரும் இப்போ தந்தையை பார்க்க போவாங்க. இது இந்த வழக்கு ஆரம்பித்த காலத்தில் இருந்துருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பசங்க பெரிய பையன் +2 படிக்கிற அளவுக்கு வந்துட்டான். அப்போது யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கேட்குறான், என்ன உங்கள் அப்பா உங்கள் அம்மா டைவர்ஸு, உங்கள் அப்பா கனிஷாவோட சுற்றிட்டு இருக்காரு, அந்த திருமணம் நடந்தது ஐஸ்வரி கணேஷ் மக திருமணத்துக்கு 2 பேரும் ஒரே உடை, ஒரே சிகை, ஒரே அலங்காரத்தில் வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பையனுக்கு அது எப்படி மனநிலை பாதிக்கும்? சரி இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ திரும்ப எதுக்கு வந்து அவர் கெனிஷா கிட்ட போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க, நீங்களும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து கெனிஷாக்கு எதிராக தான் இப்போ செய்திகள் வருது. ஆனாலும் ஏன் ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவி அவர்கள் கெனிஷாவை நோக்கி போகணும்? அங்கே அதனால என்ன இருக்குது? இல்லை, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது நீங்கள் எம்.ஆர். ராதா படம் பார்த்துருக்கீங்களா? அடிக்காந்தா கொண்டவளை துறந்தேன், அந்த கதை தான் இது. இதெல்லாம் யாரும் ஆலோசனை சொல்ல முடியாது, இதெல்லாம் ஆலோசனை சொல்ல முடியாது. இல்லை ஆலோசனை இல்லைங்க, பொண்டாட்டி வேண்டாம் புள்ள வேண்டாம்னு சொல்கிற, அப்பா வேண்டாம் ஆத்தா வேண்டாம்னு சொல்கிற ஒரு ஆள்கிட்ட போய் என்ன யோசனை சொல்கிறது? இதில் மனிதாபிமானம் பார்க்குற பொழுது நீங்கள் ஒரு சராசரி மனுஷன், சராசரி அறிவுள்ளவன், கெனிஷா ஆர்த்தி, ரெண்டு தராசு, எந்த பக்கம் நீதி இருக்குது, நேர்மை இருக்குது, நியாயம் இருக்குன்னு பார்ப்பான். கெனிஷா பக்கம் நியாயம் இருக்குன்னா பார்ப்பான். கெனிஷா திரும்ப மனைவி அல்ல, நீங்க யாரு மனைவி. அப்புறம் அவர் பொது இடத்துல மனைவியை விட அதிகமான இடத்துல தென்படுறாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சார் நீங்க ஆர்த்தியை விடுங்க, வயதானவ ஆர்த்தியை விடுங்க, அந்த 2 குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாருங்க. அவன் மனநிலை என்ன, கொப்பா யார் கூட சுத்திட்டு இருக்காங்கன்னு பாக்குற முறை சொல்லுவானா இல்லையா? சார் இந்த உணர்வுகளை வந்து நான் குறைத்து மதிப்பிடலாம். அது வந்து குழந்தைங்களோட இதுன்றது வேற. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த கேஸ் அதாவது ஆரம்பத்தில் வரப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதுதான், முதல்ல வந்து ஆர்த்தி அவங்க குடும்பத்தை வந்து இது பண்ணாங்க, திரும்ப வந்து இப்போ கெனிஷா வந்து இது பண்றாங்க. இப்போ நாளைக்கு ஒரு இது வரப்ப திரும்ப ஆர்த்தி அவங்க மேலே தப்பு இருந்தா அப்போ அவங்களையும் பிளேம். என்ன தப்பு இருக்க போகுது? ஆர்த்திக்கு என்ன தப்பு சொல்லுங்க? இல்லை இது வரைக்கும் கோர்ட்ல எந்த தப்பு சொல்லியா? ஆர்த்தி மீது நீங்கள் கோர்ட்லேயே ரவி மோகன் எந்த குற்றத்தையும் சுமத்த முடியலையே. ஒரு பொண்டாட்டி வர்ற பணத்தை ஒரு சொத்து வாங்கினா தப்பா? 2 ஜாயிண்ட் விஞ்சா 2 பேருமே வர்ற சொத்துக்கு வர்ற பணத்தை 2 பேர் மேலேயும் ஒரு முதலீடு பண்ணுவது தவறா? இதான் நடந்தது. அப்போ எனக்கு பர்ஸே இல்லை, எனக்கு ஏடிஎம் கார்டே இல்லைன்னா உன்னுடைய பணம் தான் அவன் பொண்டாட்டி வேலையும் புள்ள வேலையும் மாறுது. சார் இப்போ இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெனிஷா வீடியோ போட்டாங்க, எந்த வித இதுவும் இல்லாமல் பிரிஞ்சிட்டோன்ற மாதிரி. இப்போது அவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எந்த ஆதாரத்தோட சொல்கிறீங்க? சார் ஒன்றா இருக்காங்க 2ஆ இருக்காது, அது பெரிய பிரச்சனையே இல்லை சார். இப்போது 2 பேரும் வாங்கின சொத்து டியூ கட்ட முடியாமல் ஏலம் போயிடுச்சு, வங்கி எடுத்துகிட்டு போயிட்டான், வங்கி திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ இதெல்லாம் ஜெயம் ரவிக்கு தெரியும். இல்லை எந்த 2 பேர் சார்? அது உலகத்தில் ஒரு 2 பேர் புருஷன் பொண்டாடி தான், வேற 2 பேர் யாரு? இல்லை நீங்கள் ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களை பற்றி சொல்கிறப்போ இடையில வந்து ஜெயம் ரவி தரப்புல இருந்து ஒரு விஷயம் வந்துச்சு. என்னன்னா, அவங்க மாமியார் அவங்களோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறப்போ அப்போ வந்து சில ப்ரெஷரை வந்து அவர் ஹேண்டில் பண்ணாங்க. முக்கியமாக அந்த அடங்கமுறைலாம் அவங்க மாமியார் அவங்களோட ப்ரொடக்ஷனில் தான் வெளியே வந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க தரப்பு நியாயத்தை வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஜெயம் ரவி அவங்களோட மாமியார் வந்து இந்த மாதிரியான ப்ரெஷரை வந்து அவருக்கு கொடுத்தாங்களா? இல்லைங்க, அதாவது ஜெயம் ரவி ப்ரொடியூசராக மாமியார் சுஜாதா இருக்காங்க. இந்த படம் மருமகனை ஒரு பெரிய ஹீரோவாக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இவ்வளவு கோடிகளை எடுத்தாங்க. அத்தனையும் என்னாச்சு, நட்டமாகி போச்சு. மீண்டும் ஒரு படம் எடுக்க சொல்கிறார். அது அவங்களால இதே பல கோடி ரூபாய் சொத்து இழப்பு ஏற்பட்டுச்சு. இனி இந்த பசங்க எதிர்காலத்துக்கு சில கோடிகள் தேவைப்படுது. மீண்டும் அதை வைத்து நம்ம ஒரு அபாய கட்டத்தை நெருங்கக்கூடாது. இவங்க தகுதிக்கு சில பல கோடிகள். ரஜினி மக ஐஸ்வர்யா தனுஷ் ஏன் டைவர்ஸ் ஆச்சு? ஏன் டைவர்ஸ் ஆச்சுன்னா, தனுஷு தீராத விளையாட்டு பிள்ளை, மன்மதன் தான் சந்தேகம் இல்லை, பல கோடி ரூபா கடன் ஆகி போச்சு. கடனானா கடன் கொடுக்குற போது கேட்க கொடுக்குறான். ஏன்? ரஜினி மருமகன். ரஜினியுடைய பல ஆயிரம் கோடி சொத்து 2ஆ பிரிச்சா யாருக்கு பாதி வரும்? தனுஷுக்கு பாதி வரும். அப்போ கடனை வாங்கிக்கலாம். இல்லை வர்றேன் இப்படி பல கோடி கடனை கொடுத்த பிறகு லதா பார்க்குது, அந்த அம்மாவுக்கு 2 பசங்க, யார்? ஐஸ்வர்யாவுக்கு. இந்த 2 பசங்களை நடுத்தரவில் விட்டுருவாங்க. கொப்ப இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, உனக்கு புருஷன் வேணுமா இல்லை 2 பசங்களுக்கு எதிர்காலத்தில் சொத்து வேணுமா?
அவங்க ரோட்டு கடை இட்லிலாம் சாப்பிட மாட்டான். யார்? ரஜினி பேரண்ட் எங்கே சாப்பிடுவான்? சோளா ஹோட்டலில் தான் 2 இட்லி சட்னி வாங்குவான். அங்கே 2 இட்லி சட்னிக்கு போனால் 5000 ரூபா வேணும். தண்ணி பாட்டில் 250 ரூபா. இந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்து பழகிட்டானுங்க. ஒரு நிமிஷம் கூட அவனை ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு போனால் கேரமில் போய் உட்காந்துக்குவான். அப்போ இதுக்கு இந்த லைஃப் ஸ்டைலுக்கு எவ்வளோ வேணும்? சில பல கோடி வேணும். அந்தம்மா நாளைக்கு எந்த காலத்துலேயும் கடங்காரம் பூரா இங்கே தான் படையெடுப்பான். இப்போ 500 கோடி இருந்தால் சினிமா என்ன ஆகும்? 1000 கோடி ஆக்கிடுவான். அதனால புருஷனை விரட்டி விட்டுரு, இவன் தேர மாட்டான். இதற்கு பிறகுதான் போயஸ் கார்டனில் தனுஷ் வீடு வாங்குறாரு. இந்த 2 பசங்களுக்காக மாமனார் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு வாங்குறாரு. ஏன் முதல்ல வீடு வாங்கி தான் டைவர்ஸ் ஆகிருக்காது. சம்பாதிச்ச காசை கூட கொண்டு வந்து ஐசிஆர் கொடுத்துருந்தா டைவர்ஸ் ஆகிருக்காது. இப்போ எது இங்கே முக்கியமாக படுது? பணம் தான் முக்கியமாக படுது. அப்போது இப்போ ஆர்த்தி பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துக்கு பணம் வேணும். 2 குழந்தைகளுக்கு தனக்கும் பணம் கோடிகளில் வேணும். இதை ஜெயம் ரவி ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல. அவர் என்ன பண்ணுறாரு? தனக்கு ஜாலியாக இருக்கணும், கோவா போகணும், பம்பாய் போகணும். இதுதான் 2 பேருக்குமா டிஸ்பியூட். 2 பேருக்குமான இது நியாயமா நியாயம் இல்லையா என்பதை பார்க்குற வாசகர்களுடைய பொறுப்புலேயே விட்டுருவோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்க குடும்பமாக சேர்ந்து வாழ்கிறதுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. இந்த கருத்தை வந்து ஏன் முன்வைக்கிறாங்க? இல்லை, அதாவது இதை ஜெயம் ரவி சொல்கிறாரு. இருந்தாலும் ஆர்த்தி தரப்பு நம்பிக்கையோடு இருக்குது. ஏன்னா நீங்கள் வசதி வாய்ப்பு குறைந்தால் கெனிஷா தொடர மாட்டான். கெனிஷா இப்போ கடன் வாங்கிறது செக்கு பூரா ஜெயம் ரவியுடைய செக்கு. வருமானம் வர அதாவது இன்கம் பூரா கெனிஷா பேரில் முதலீடு ஆகுது. இது எவ்வளோ நாளைக்கு ஓடும்? ஜெயம் ரவிக்கு கடன் அதிகமாகி கடன்காரன் விரட்டினா ஜப்தி பண்ணால் ஜெயம் ரவி கொடுத்த செக்கெல்லாம் இப்போ பவுன்ஸ் ஆகுது. இப்படி நிலைமை வருகிற பொழுது கெனிஷா எங்கே இருப்பான்? கோவாவில் இருப்பான். ஜெயம் ரவி எங்கே இருப்பார்? ஜெயிலில் இருப்பார். இந்த நிலைமை வருகிற பொழுது ஜெயம் ரவியை பாதுகாக்க ஆள் இருக்காது. என்னைக்காவது மனம் திருந்தி இந்த குழந்தைகளுக்கு அப்பனா இப்போ இல்லை, எப்பாவது ஒரு காலத்தில் வருவார் என்ற நம்பிக்கை ஆர்த்திக்கும் ஆர்த்தி குடும்பத்துக்கு இருக்குது. அதுதான் ஒரே காரணம். இப்போ ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் கோயில் குளம் சாமி குட்டா எல்லா பக்கம் அந்த அம்மா போய் என்ன சொல்லுது? போய் இனி அந்த அம்மா மறுமணம் பண்ண முடியாது. வேற அந்த குழந்தையை விட்டுட்டு வேற திருமணம் செய்ய முடியாதா? அப்போ என்னைக்காவது திரும்பி வருவார். யாரு? ஜெயம் ரவி திரும்பி வருவார் நம்பிக்கையோடு. இந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதே அவங்க அப்பா அம்மா தான். யாருடைய அப்பா அம்மா? ஜெயம் ரவியுடைய அப்பா அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்களா? தயவுசெய்து பையனை விட்டுட்டு போயிடாதீங்க, அவன் நல்லவன். ஏதோ சூழலில் கெனிஷாட்ட வசியத்தில் மாட்டிக்கிட்டான். இந்த வசியம் ரொம்ப காலம் அதுக்கும் பவர் இருக்கும். செக்குக்கு பவர் இருக்கிற மாதிரி 90 நாள் செக்கு போட்டு அது அந்த செக்கில் தேதி போட்டிருப்பான். அதுக்கு மேலே அது பவர் போயிடும். அதே போல தான் ஜெயம் ரவியுடைய அப்பா அம்மா கெனிஷாவோடு வாழ்வதை அவர்கள் விரும்பலை. ஜெயம் ரவி பையனையும் விட விருப்பம் இல்லை. ஆனால் ஜெயம் ரவியுடைய விருப்பம் கெனிஷாவோடு தொடர்வது தான். ஜெயம் ரவி அப்பா அம்மாவுடைய விருப்பம் இந்த 2 குழந்தைகளுடைய விருப்பத்தின்படி குடும்பத்தில் இணைவது தான் அவர்கள் விருப்பம். இது ஜெயம் ரவி அவங்க பெத்த பையனை விட முடியாது, விளக்க முடியாது. அதனால கொஞ்ச காலம் பயணிக்கிறார்களே தவிர அவர்களுக்கு கெனிஷாவோடு வாழ்வது அறவா பிடிக்கல. ஏன்னா பலமுறை ஜெயம் ரவிட்ட இதை அழுத்தம் திருத்தமாக சொன்ன பிறகு சில காலம் ஜெயம் ரவி அங்கே போகாததை தவிர்த்து விட்டார் என்ற செய்தியும் உண்டு. இல்லை, ஜெயம் ரவியை அவங்க எதிர்பார்க்கிறது பணமெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கடன் ஆகி போச்சு, நிறைய சொத்து ஜப்திக்கு வந்துருச்சு. சொத்து போனால் போயிட்டு போகுது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அந்த கணவன் இல்லாமல் வாழ முடியாது. அந்த குழந்தைக்கு அப்பா இல்லாமல் வாழ முடியாது. இப்போ சொத்தெல்லாம் போச்சு, எல்லாம் ஏலம் விட்டாச்சு. இப்போ அந்த பசங்களுக்கான இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வருஷம் 40 லட்ச ரூபா ஃபீஸை யார் கட்டுறாங்கன்னா அவங்க பாட்டி தான், சுஜாதா தான் கட்டுது. கட்ட ஒரு ரசீதை கூட அவ்வளோ காமிக்க முடியாது யாரால்? ஜெயம் ரவியால். அப்போது அந்த பசங்க பெருசாகட்டும், எதிர்காலம். இப்போது பாஸ்போர்ட்டுக்கு அந்த பையன் அப்ளை பண்ணியிருக்கான். அப்பா அம்மா 2 பேரும் கையெழுத்து போடணும். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த பையன் உட்காந்துருக்கான். யார்? பெரிய பையன். நான் வரண்டா வந்து கையெழுத்து போடணுன்னு இருக்கார். யார்? ஜெயம் ரவி. நான் இருந்தால் அவங்க அப்பா வரமாட்டாருன்னு ஆர்த்தி கையெழுத்து போட்டு கிளம்பி போயிடுச்சு. அப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்பா வரல. அம்மா பொண்டாட்டி வேண்டாம், உள்ள அவன் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறான், ஏதோ ஒரு ஃபீச்சர் போகிறான், வேண்டான்னு இருக்கார் அவர். அது கடைசியாக ஒரு வாய்ஸ் மெயில் வருது, நான் இப்போ வர முடியாது. யார்? அது என்ன? அதை என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த வாய்ஸ் மெசேஜ் கூட ஜெயம் ரவி போட்டிருக்க மாட்டார். யார் போட்டிருப்பா? கெனிஷா. இப்படி தான் செய்திருக்கு. ஆக அந்த பையன் கடைசி வரைக்கும் அப்பாவுடைய பாஸ்போர்ட் கையெழுத்து வாங்காமையே அவன் கிளம்பி போயிட்டான். இதை எப்படி எடுத்துக்கிறது? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து இப்போ ரவிமோகன் அவர் எடுத்துக்கிட்டோம்னா கூட குழந்தைங்க வேணும்னு சொல்றாரு. இப்போ நீங்க கொடுத்துருக்க ஒரு பதிலில் வந்து அவர் குழந்தைங்க வேணான்ற முடிவில் இருக்காரா, இல்லை கெனிஷா வந்து இது எல்லாமே அவங்க பின்னாடி இருந்து கெனிஷா தான் இயக்கிறதா அந்த பையன் சொல்கிறோம். எங்க என்னை சந்திப்பதை, அப்பாவனை சந்திப்பதை கெனிஷா விரும்பவில்லைங்கிறதா குற்றச்சாட்டு. பல்வேறு கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.